உதயநிதியை உலுக்கிய சிஎம் விஜய் செய்த சம்பவம். இனி திமுக அலறப்போவது உறுதி. அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்த வரலாற்று விஸ்வரூபம். சட்டமன்றத்தில் முதல்வர் விஜயை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடுமையாக விமர்சித்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினார். நீங்க கூவத்தூரையும் மிஞ்சிற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முதல்வர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொல்லும் கருத்துக்களை ஒரு குறிப்பேட்டில் எழுதி கொண்டார். சட்டமன்ற உரையை முடிக்கும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்போம் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை முதல்வர் அங்கு பேசினார். சட்டமன்றத்தில் நடந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பும் தாவேக்கவுக்கு சாதகமாக அமைய அதிமுகவின் சி.வி. சண்முகம் அணியும் தங்களது ஆதரவை முதல்வருக்கு வழங்கினார்கள். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். அதிமுக சார்பாக திமுகவும் வெளிநடப்பு செய்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. ஆனால் முதல்வர் என்றுமே செயலில் நிரூபிக்கும் தனது பாணியை விடாமல் சட்டமன்றம் முடிந்தவுடன் ஜோஷியரின் அரசாங்க பணி பற்றிய அறிவிப்பை வாபஸ் பெற்றுக்கொண்டு ரத்தன் பண்டிதரின் நியமனம் ரத்து செய்யப்பட்டது. இது தமிழக அரசியலில் அபூர்வமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளின் கருத்தை கேட்டு அதற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து செயல்படுவதுதான் இங்கு கவனிக்கப்படும் ஒன்றாக மாறியுள்ளது. ஆனால் எப்படியாவது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை சோசியல் மீடியாக்களில் திமுக பரப்பி வர முதல்வர் விஜய் ஒரு எக்ஸ் பதிவு போட்டு ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்டத்தையும் அடக்கிவிட்டார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். முதல்வர் தனது எக்ஸ் பதிவில் முக்கியமாக குறிப்பிட்டது, மக்களே, உங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் புண்படுத்தட்டும், நமக்கு எதிராக புறம் பேசட்டும், புலம்பல்கள் பாடல்கள் இசைக்கட்டும், நாம் அதை பற்றி கவலைப்படவே போவதில்லை. மக்கள் பணியும் மக்கள் நலனும் மட்டுமே நமக்கு முக்கியம். மேஜிக்கல் நம்பர் நமக்கு இல்லை என்று கூறும் திமுக அவர்கள் செய்ய முடியாத மக்கள் நலன் சார்ந்த பலவற்றை மேஜிக்கலாகவும் மிராக்கலாகவும் நமது அரசு செய்து காட்ட போவதை பார்க்கத்தான் போகின்றனர். ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக நாம் சாதித்து காட்டத்தான் போகின்றோம். அப்போதும் சொத்தை காரணங்களை கூறி இந்த திமுக தப்பிக்கத்தான் பார்க்கும். அதையும் நம் மக்கள் பார்க்கத்தான் போகின்றனர் என முதல்வர் அவரது எக்ஸ் பதிவில் முக்கியமாக குறிப்பிட்டார். உதயநிதி சட்டமன்றத்தில் பேசும்போது திமுகவின் கூட்டணி கட்சிகள் உதவியால் தான் நீங்கள் ஆட்சியை பிடித்தீர்கள் என்று சொன்னார். இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்ல. இதை உதயநிதி அழுத்தி சொன்னது தாவேக்கவினரை சற்று அப்செட் ஆக்க, திமுக கூட்டணி கட்சிகள் தாவேக்கவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்படுவதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த அங்கீகாரம் திமுக கூட்டணியில் இல்லை என்பதே இங்கு பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. முதல்வரின் கருத்துக்கு உதயநிதியும் தனது எக்ஸ் பதிவில் பதிலடி கொடுத்தாலும் செயலில் பதிலடி தருவதுதான் முதல்வரின் பாணி என தாவேக்கவினர் அமைதியாக செயல்படுவதாக தெரிகிறது. சூடுபிடித்து ஓடும் தமிழக அரசியல் களம் விஜய் வர்சஸ் உதயநிதி என மாறியுள்ளது.